Hi friends, welcome to my YouTube channel உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா February 14 ஃபயர் படம் ரிலீஸ் ஆச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த கதை அது களத்துக்குள்ளே நம்ம போக விருப்பலை. நம்ம யூடியூப்பில் நார்மலாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தை பற்றி ஃபஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி கருத்து கேட்கும்போது ஒரு சில பெண்கள் ஒரு சில ஆண்கள் கண்டினியூவாக கருத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட்டு பார்த்து முடித்ததுக்கப்புறம் வேறு ஸ்க்ரோல் பண்ணும்போது திரும்ப வேறு ஒரு யூடியூப் சேனலில் அதே பெண்கள் திரும்ப கருத்து சொன்னாங்க. அப்புறம் எனக்கு டவுட் ஆச்சு. இதை பார்க்க போகும்போது என்னடா அப்பையும் அவங்க சொன்னாங்க இப்பயும் அவங்க சொல்கிறாங்க, இது யார் என்ன ஏது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயிலாக பார்க்க போகும்போது ஒரே பெண்கள் கண்டினியூவாக ஒரு சில அந்த படத்தை பற்றி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க வெவ்வேறு யூடியூப் சேனல் வெவ்வேறு மீடியாஸ்க்கு. இது எப்படி ஒரு பப்ளிக் ரிவ்யூ ஆகும்? இப்போ ஒரு ஆள் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கலாம், இல்லை 2 சேனலுக்கு பேட்டி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்க ஒவ்வொரு சேனலுக்கும் அவங்க பேட்டி கொடுக்குறாங்கன்னா இவங்க வெளியே வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்களா, இல்லை உள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களா, இல்லை யூடியூப் சேனல் பண்ணுறாங்களா, இல்லை அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக மக்கள் முன்னாடி இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. என் கண்ணு முன்னாடி பட்டுச்சு, நான் இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன். இது மக்களை ஒரு வகையான ஒரு முட்டாள்தனமாக்குறது அப்படி தான் எங்களுக்கு தோணுது. இத்தனை யூடியூப் சேனலுக்கு எப்படி ஒரு பப்ளிக் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை எப்படி சொல்ல முடியும்? என்னோடய கேள்வி இதுதான். ஆல்ரெடி நம்ம லேட்டஸ்ட்டாக டெக் சூப்பர் ஸ்டார் அண்டு அவங்களோட கான்ட்ரவர்சி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சரியா, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி டெக் பாஸ்க்கும் டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் இருக்கிற பிரச்சனைகள், அதில் அவங்களோட ரெவின்யூ போட்டி, அந்த போட்டி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு படம் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கணும், இல்லை அந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை இவங்களே காசு கொடுத்து உள்ளே அனுப்பிச்சு பப்ளிக் மாதிரி வெளியே அந்த படத்தை பற்றி நல்ல விதமாக சொல்லலாம் இல்லை கெட்ட விதமாக சொல்லலாம். இதனால் அந்த படம் எடுக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையான ரிவ்யூ போய் சேராது. இப்போ ஒரு நார்மல் பொதுமக்கள் பார்க்கும் போகும்போது என்னப்பா இந்த பெண்கள் இப்படி பேசுகிறாங்க, அப்போ இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. நடுவில் லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சூர்யா சார் நடித்த கங்குவா படத்தை பற்றி ஸ்டார்டிங்லேயே ஒரு 1 வீக்லேயே நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா அதை அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. இந்த படத்துக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நான் அதனால தான் அந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு போட்டேன். மற்றபடி அந்த லேடி யார், அந்த யூடியூப் சேனல் யார், என்ன ஓனர்லாம் தெரியாது. ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக ஒரு பார்க்க போகும்போது இதில் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ தப்பு பண்ணுறாங்க, இல்லை இது ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டீலிங் நடக்குது, ஏதோ ஒரு ப்ராஃபிட் நடக்குது, ஏதோ ஒரு ரிவ்யூ சொன்னால் நம்மளுக்கு பணம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி இதை பண்ணுறாங்க. பார்க்குற மக்களை முட்டாளாக்கக்கூடாது. சரியா, உண்மையான பப்ளிக் மற்றது பண்ணலாம். இது ஒரு சில பேர் தவறாக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எது சரிங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நம்மளுக்கும் அந்த யூடியூப் சேனலுக்கும் இல்லை நம்மளுக்கும் அந்த படம் எடுத்த ஆட்களுக்கும் இல்லை அவங்க லேடிஸ்க்கும் நம்மளுக்கும் யாரையும் காயப்படுத்துங்கிறது நம்ம யூடியூப் சேனல் நோக்கம் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி வந்துச்சு. எங்களுக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே, எப்பட்றா ஒரே ஆள் இத்தனை யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதில் நீங்கள் பார்ப்பீங்க வெவ்வேறு யூடியூப் சேனல் வெவ்வேறு விதமான நேரத்தில் பேட்டி. அப்போ இவங்க பேட்டி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இல்லை இந்த யூடியூப் சேனல் இவங்களை பேட்டி கொடுக்கறதுக்காகவே அங்கே கூப்பிட்டு போயிருக்கா, இல்லை கம்பெனி சைட்லேருந்து வந்திருக்காங்களான்னு தெரில. ஆனால் ஒரு காமன் பீப்புளாக பார்க்க போகும்போது இந்த பெண்கள் சொல்கிறது மட்டும்தான் முன்னாடி போகும். இந்த ஒரு படத்துக்கு மட்டுமா இல்லை இனிமேல் வரக்கூடிய படத்துக்குமான்னு தெரியல. மற்றபடி இது சரியா தவறா, இது கரெக்டாக போய் சேருமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் மக்களே. என்னோட கருத்து இது தவறு. உண்மையான பப்ளிக் ரிவ்யூ யாராக இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பார்த்துட்டு வெளியே வரவங்க ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அந்த படத்தை பற்றி உள்ள ரிவ்யூ சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க யாருமே நின்று பேட்டி கொடுக்க மாட்டாங்க. இல்லை பேட்டி கொடுத்தாலும் ஒரு சேனலுக்கு கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற எல்லா சேனலுக்கும் போய் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது எங்கேயோ ஏதோ ஒன்று தப்பு நடக்குதுங்கிறது மட்டும் உண்மை. அதை என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது உங்களோட முடிவு. தேங்க்யூ வெரி மச்.
வாட்சிங் திஸ் வீடியோ.